ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். திருமழிசை ஆழ்வார் திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே நம்ம ஜாமாத்திர முனிம் நம்ம ஜாமாத்திரி யோகீந்திர பாதரே காமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜே யுக்மருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. மாதாபிதா யோதயஸ்தனயா பூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதே ருகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரீகுலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரீரேண பிரகால யதீந்திர மிஸ்ரான் ஜிமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். திருச்சந்த பொழில் தழிவு தாரணியின் துயர்தீர திருச்சந்த விருத்தம் செய் திருமழிசை பரன்வருமூர் கருச்சந்தும் காரகிலும் கமழ்கோங்கும் மணனாரும் திருச்சந்தத்துடன் மருவு திருமழிசை வளம்பதியே. உலகும் மழிசையும் உள்ளுணர்ந்து தம்மில் புலவர் புகழ் கோலால் தூக்க உலகு தன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் மானீர் மழிசையே வைத்தெடுத்த பக்கம் வலிது. திருமழிசை ஆழ்வார் அவருடைய திருச்சந்தவிருத்தம் என்கிற அற்புத பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். பெரியவாச்சான் பிள்ளையருடைய வியாக்கியானத்தை கொண்டு இந்த அர்த்த விசேஷங்களை நாம் அனுபவித்து வருகிறோம். இதிலே கடைசியாக நாம் 99வது பாசுரத்தை அனுபவித்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து 100வது பாசுரத்தை இப்பொழுது அனுபவிக்கலாம். பிறப்பினோடு பேரிடர் சுழிக்கண் என்றும் நீங்கும் அகுது இறப்ப வைத்த ஞான நீசரை கரைக்கொடேற்றுமா பெறக்கரிய நின்ன பாத பக்தியான பாசனம் பெறக்கரிய மாயனே எனக்கு நல்க வேண்டுமே. இந்த பாசுரத்திலே ஆழ்வார் பரபக்தியை எம்பெருமான் தனக்கு கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். முதல்ல பதவுரை அனுபவிக்கலாம். பெறக்கரிய மாயனே, உன் கேவல கிருப்பை ஒழிய வேறொன்றால் பெற முடியாத ஆச்சரிய பூதனே. பெறக்கரிய மாயன், மாயன்னா ஆச்சரிய பூதன். பெறக்கரியன்னா அவனை பெறுவது மிக மிக துர்லபம். எப்படி பெற முடியும்? அவனுடைய கிருப்பையினாலே மட்டும்தான் பெற முடியுமே தவிர வேறொன்றாலே பெற முடியாது. அப்படிப்பட்ட ஆச்சரிய பூதனே. பிறப்பினோடு ஜன்மத்தோடே கூடின பேரிடர் தாபத்திரயமாகிற பெருந்துன்பம் விளைக்கிற பேரிடர் என்று இங்கே இந்த தாபத்திரயத்தையே எடுத்து காட்டுகிறார். அப்படிப்பட்ட பெருந்துன்பம். தாபத்திரயம்னா ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீக என்று 3 விதமான துன்பங்கள். அவற்றை விளைக்கிற சுழிக்கண் நின்றும், இந்த சம்சார சக்கரத்தில் நின்றும். போன பாசுரத்தில் இந்த சம்சார சக்கரம் தான் பார்த்தோம். அதேதான் இந்த பாசுரத்தையும் பார்க்கிறோம். அப்படி சம்சார சக்கரத்தில் நின்றும் நீங்கும், நீங்குகைக்கு சாதனமான, நீங்குவதற்கு வழியான அகுது. அகுதுன்னா அது, அதுங்கிறார். அகுதுங்கிறார். வேத பிரசித்தமான தத்துவஹிதங்களை. வேத பிரசித்தம்னா வேதத்திலே மிக மிக எல்லாருக்கும் தெரியும்படிக்கு அமைந்திருக்கக்கூடிய தத்துவம் ஹிதம். தத்துவம்னா உண்மை விஷயங்கள். சித் ஸ்வரூபம், பரமாத்ம ஸ்வரூபம், அச்சித் ஸ்வரூபம். ஹிதம் என்பது பொருள், உபாயம், எந்த வழியை கொண்டு அந்த ஜீவாத்மாவானவன் பரமாத்மாவை அடைவான் என்பது. தத்துவஹிதங்களை இறப்ப வைத்த, மறைத்து வைத்த. இறப்பன்னா மறைத்துன்னு ஒரு அர்த்தம். அதாவது அத வியாக்கியானத்துல பெரியவாச்சான் பிள்ளை எப்படின்னு விளக்குறார். மறைத்து வைத்த ஞான நீசரை, ஞானிகளாக தங்களை அபிமானித்திருக்கும் பிரயோஜனாந்தரபரரான வைதிகரை. இங்கே நீசர்னு யாரும் சொல்றாருன்னா வைதிகர்கள். ஆனா அவர்கள் பரமபதத்தை ஆசைப்படாமல் இந்த உலகத்து சுகங்களை ஆசைப்படக்கூடிய வைதிகர்கள். வேதத்திலே காட்டியிருக்கக்கூடிய யஜ்யங்களை பண்ணி ஸ்வர்க்கம் முதலான பலன்களை அடையலாம் என்று நினைத்திருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட பிரயோஜனாந்தரபரரான வைதிகர். அவர்களுக்காக நீசர் என்று மிக தாழ்ந்தவராக ஆழ்வார் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட வைதிகரை கரை கொடு, கரையிலே கொண்டு ஏற்றுமா, ஏற்றுகைக்கு உபாயமாக வேதாந்தங்களில் சொல்லி இருக்கிற. அப்படிப்பட்டவர்களுக்கும் ஒருவேளை இந்த பரமபதம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்?
அவர்களும் வேதாந்தத்திலே சொல்லியிருக்கும்படிக்கு பிறர்க்கரிய நின்னபாத பத்தி பெறுதற்கரியதான கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதாவது எம்பெருமானை விட அவன் விஷயத்துல பக்தி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறார். பெறுதற்கரிதான நின்னபாத உன் திருவடிகள் விஷயமான பக்தியான பத்தியான பத்திங்கிறது பக்தி, இந்த பக்தி ஆகிற பாசனம், பாசனம்னா பெரும் தனம்ங்கிற பெரிய தனம் பெரிய செல்வம். பாசனம்ங்கிறது இதுல வியாக்கியானத்துல காட்டும் பொழுது மரக்கலம் கப்பல்னு காட்டுறாரு. ஏன்னா அதுதான் நமக்கு ஒரு கடலை கடக்கிறதுக்கு உபயோகப்படக்கூடியது. கடல்ல தத்தளிக்கிறவனுக்கு அதுதான் பெரிய தனம். அதனால அப்படி பாசனம்னா பெருந்தனம் என்று சொல்லுகிறார். பெருந்தனத்தை எனக்கு எல்லாவற்றுக்கும் உன் கிருப்பை அல்லது அறியாத எனக்கு, எனக்குன்னா எப்படிப்பட்ட எனக்கு, உன்னுடைய கிருப்பையை தவிர வேறு எதையுமே தெரியாத எனக்கு, எதுவா இருந்தாலும் உன்னுடைய கிருப்பை தான் எனக்கு தெரியும், எதை அடைவதானா உன்னுடைய கிருப்பை மூலமா தான் பெறுவேன், அப்படிப்பட்ட எனக்கு நல்க வேண்டும், நீயே தந்தருள வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். இது பதவுரை. வியாக்கியானம் பெரியவாசன் பிள்ளையாருடைய வியாக்கியானம் 100ஆம் பாட்டு. இப்படி அவிச்சின்னமான அனுபவத்துக்கு பரபக்தி யுக்தனாக வேண்டாவோ என்ன? போன பாசுரத்துல அவிச்சின்னமான அனுபவம் வேணும், விடாமல் உன்னையே அனுபவிக்க வேண்டும் என்று அதைத்தான் பிரார்த்தித்தார் ஆழ்வார். உடனே எம்பெருமான் கேட்கிறான், இப்படி அவிச்சின்னமான அனுபவம் வேணும்னா அதுக்கு பரபக்தி யுக்தனாக வேண்டாமா, உம்மிடத்துல பரபக்தி இருக்க வேண்டாமா என்று கேட்க அதற்கு ஆழ்வார் பதில் சொல்லுகிறார், அப்பரபக்தியை தந்தருள வேணும், அதையும் நீதான் கொடுக்கணும், என்னிடத்துல இல்லையே நீதான் கொடுக்கணும் என்று சொல்லுகிறார். பிறப்பினோடு பேரிடர் சுழிக்கன் என்றும் நீங்கும் அஃது இறப்ப வைத்த. முதல்ல அதை விளக்குறார். ஜன்மத்தோடே கூடின தாபத்திரய ரூபமான மகாதுக்கத்தை விளைக்க கடவதான சம்சார சக்கரம். பிறப்பினோடு பேரிடர் சுழிக்கண், பிறப்பு, அந்த பிறப்பிலே பெரிய இடர், அதுதான் துன்பங்கள். ஜன்மத்தோடே கூடின தாபத்திரய ரூபமான மகாதுக்கம், ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீகம், நாமே நமக்கு விளைத்துக் கொள்ளக்கூடிய துன்பங்கள், இயற்கை சீற்றங்கள் நமக்கு விளைக்கக்கூடிய துன்பங்கள், பிற உயிரினங்கள் அவைகள் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், ஏற்படுத்தக்கூடிய துன்பங்கள், இப்படிப்பட்ட 3 விதமான துன்பங்கள் எல்லா உயிரினங்களுக்கும் நடக்கும். தாங்களா தங்களுக்கு ஏதாவது தவறை செய்து தண்டனையை பெறுவார்கள், இல்லைன்னா திடீர்னு பூகம்பம் ஏற்படும், இல்லைன்னா ஒரு பெரிய வெள்ளம் வரும், இதை போல இயற்கை பேரிடர்கள், இல்லைன்னா மற்ற உயிரினங்கள் நமக்கு துன்பத்தை கொடுப்பது. 3 விதமான தாபத்திரய ரூபமான மகாதுக்கம். அந்த மகாதுக்கத்தை விளைக்க கடவதான சம்சார சக்கரம். சம்சார சக்கரம் என்ன பண்றது? இந்த ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் 3 விதமான துன்பங்களை ஏற்படுத்துகிறது, அதுவும் பெருந்துன்பங்களை ஏற்படுத்துகிறது. அந்த சக்கரத்தில் நின்றும் நீங்குகைக்கு உறுப்பான, அதிலிருந்து நீங்கணுமே. அப்படி நீங்கணும்னா அதுக்கு என்ன தேவை? தத்துவஹிதங்கள், உண்மை அறிவு ஏற்படணும், விஷயங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது சித்து, இது அச்சித்து, இது பரமாத்மா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்ட பிறகு நாம் தான் சித், நாம் தான் ஆத்மா, நாம் பரமாத்மாவை அடைய வேண்டும். அடைவதற்கு என்ன வழி? அந்த ஹிதம், அதுதான் உபாயம்னு சொல்லப்படுறது. அந்த ஹிதங்கள், இந்த தத்துவ ஹிதங்களை மறைத்து வைத்தவர்கள் இவர்கள். இந்த வைதிகர்கள் என்ன பண்ணிடுறா? தத்துவத்தையும் ஹிதத்தையும் மறைத்து வைத்து விடுகிறார்கள். தத்துவ ஹிதங்களை அகுது என்றது ஸ்ருதி பிரசித்தியாலே. இங்க தத்துவ ஹிதங்களை அகுது, தத்துவ ஹிதங்களை தான் அகுதுன்னு சொல்லியிருக்கார், அதுன்னு சொல்லியிருக்கார், அகுதுன்னு சொல்லியிருக்கார். அது எது என்றால் தத்துவ ஹிதங்கள். அது ஏன் அதுன்னு சொல்லியிருக்காருன்னா, அதனாலே எல்லாருக்கும் தெரியும், சம்சாரத்திலிருந்து கரையை சேருவதற்கு எது தேவை? அது தேவை. எல்லாம் வைதிகர்களா இருந்தா அதுனா என்னன்னு தெரியும் அவர்களுக்கு. தத்துவஹிதங்கள் ஏன்னா ஜீவாத்மா பத்தி தெரிஞ்சுக்கணும், பரமாத்மா பத்தி தெரிஞ்சுக்கணும், அச்சித்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவை எப்படி அடையணுங்கிற அந்த வழி தெரியணும். இதுதானே அதுங்கிறது என்று ஸ்ருதி பிரசித்தியானது, ரொம்ப பிரசித்தம், எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதனால அதுன்னே சொல்லிடுறார். அவர் வந்தார் அப்படின்னு பெரிய பெரிய கோஷ்டி இருக்கு, அவர் வந்தார் அப்படின்னா அவர்னா அவரா? யாராவது தெரியாதவளா இருந்தா அவர்னா யாருன்னு கேட்பா. இல்ல சுவாமி வந்தார், சுவாமியா? எந்த சுவாமி அப்படின்னு. ஆனா அது தெரிந்தவர்களுக்கு அந்த கோஷ்டியில அது ரொம்ப பிரசித்தம். அவர் வந்தார்னாலே அவர் தான், அந்த சுவாமி தான் வந்தார் அப்படிங்கிறது தெரியும். அதே போல இங்கே அதுங்கிறது அந்த ஸ்ருதி பிரசித்தியை காட்டுகிறது. அதாவது ஸ்வர்க தத் சாதனங்களை வேதார்த்தம் என்றிருக்கை, அதை மறைக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? அதை விளக்குறார். அந்த உண்மையான தத்துவங்கள் என்ன,
உண்மையான ஹிதம் என்ன, அதை மறைப்பதுன்னு அர்த்தம், வேற எதையோ காட்டுவது நமக்கு. அது எப்படி என்றால் அதை விளக்குறார். அதாவது ஸ்வர்க சத் சாதனங்களை வேதார்த்தம் என்று இருக்கை. ஸ்வர்க்கத்தையும் அந்த ஸ்வர்க்கத்தை அடைவதற்கான சாதனம், தத் சாதனம், அதை அடைவதற்கான சாதனம், அதைத்தான் வேதார்த்தம் என்றே இவர்கள் சொல்லுகிறார்கள். அதுக்கு கீதையிலிருந்து பிரமாணம் எடுத்து காட்டுறார். இது வேத வாதரத்தாக பார்த்த நானியதஸ்தீதி வாதினக என்றே அவர்கள் நிர்ணயம். அவர்கள் இப்படித்தான் நிர்ணயிக்கிறார்கள். இந்த வேதத்தை மட்டும் பிடித்து கொண்டு அவர்கள் இதுவே நமக்கு குறிக்கோள், வேதத்திலே சொல்லியிருக்கு யாகத்தை பண்ணு சொர்க்கத்தை அடை என்று சொல்லுகிறது என்று அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று எம்பெருமானே காட்டியிருக்கிறார். இந்த பிரமாணம் இங்கே கீதையில 2வது அத்தியாயத்துல 42வது ஸ்லோகம் 44வது ஸ்லோகம். யாமிமாம் புஷ்பிதம் வாசம் பிரவதந்தி அவிபஷ்சிதः வேத வாதரதாக பார்த்த நானியதஸ்தீதி வாதினः போகைஸ்வரிய பிரசக்தானாம் தயாபகிருத சேதசாம் விவசாயாத்மிகா புத்தி சமாதௌன விதீயத்தே என்று 2 ஸ்லோகத்துல இந்த அர்த்தத்தை நல்ல விளக்கமா எம்பெருமான் எடுத்து காட்டியிருக்கிறான். அந்த புத்தூர் சாமி அந்த ஸ்லோகங்களை எடுத்து இங்க விளக்கியிருக்கார். அர்ஜுனனை அழைத்து சொல்லுகிறான் எம்பெருமான், அர்ஜுனா, வேதத்தில் சொல்லப்பட்ட ஸ்வர்க்கம் முதலிய பயன்களை பற்றிய வாக்கியங்களிலேயே ஈடுபட்டவர்களும் இவர்கள்லாம் வேதத்துல என்ன இருக்குங்கிறது முழுக்க பார்க்காமல் ஸ்வர்க்கத்தை அடையணும்னு வேதத்தை சொல்லியிருக்கு, வேதம் தானே முக்கியமான பிரமாணம் தானே நமக்கு என்று அதையே எடுத்துக் கொண்டிருப்பார்கள் ஈடுபட்டவர்களும். இப்பலன்களை தவிர வேறொன்றில்லை என்பவர்களுமான சில அறிவுகேடர்கள், அவர்கள் அறிவுகேடர்கள்னு சொல்ற அறிவற்றவர்கள், அவர்கள் கெட்ட அறிவை உடையவர்கள். இப்பலன்களை தவிர வேறொன்றில்லை, இதை தவிர வேற எதுவும் இல்லை, மோட்சங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது என்று சொல்லக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அறிவுகேடர்கள் காய்க்காத பூ போன்ற யாதொரு வார்த்தையை பேசுகிறார்களோ. வெறும் பூ இருக்கு, அது காய்க்கவே இல்லைன்னா என்ன அப்படியே போயிடும், யாரும் உபயோகப்படுத்தவில்லைன்னா அப்படியே போயிடும். அதை போன்ற வார்த்தையை பேசுகிறார்கள். அப்படி பேசுகிறார்களோ அந்த பேச்சாலேயே மனம் மழுங்க பெற்றவர்களும் போகங்களிலும் செல்வங்களிலும் ஈடுபட்டவர்களுமான அவர்களுக்கு கீழே சொல்லப்பட்ட உறுதியான புத்தி மனசில் உண்டாகாது. அதாவது இந்த மேம்போக்கான வேத வாக்கியங்களை பார்த்து அதிலே மட்டும் புத்தியை செலுத்தி அதை சில பேர் விளக்குவார்கள். அந்த வார்த்தைகளை கேட்டால் அவர்கள் என்ன ஆயிடுவார்கள், அவர்கள் புத்தி மழுங்கி இதுவேதான் மொத்தமே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு போல இருக்கு என்று அப்படியே அவர்களுக்கு இந்த மோட்ச விஷயத்திலே உறுதியான ஒரு எண்ணமே ஏற்படாது என்று எம்பெருமான் சொல்லுகிறான். அப்படி அதுதான் அவர்களுடைய நிர்ணயம். இறக்கையாவது நசிக்கை, இறக்கைனா நசிக்கைங்கிறார். அதாவது இங்க இறக்கைங்கிற சப்தம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அது என்ன என்றால் நசிக்கை, அழிந்து போவது. அது விளக்குறார். நஷ அதர்ஷதே அதாகிறது, நஷ அதர்ஷதே. நஷ அதர்ஷதேங்கிறது ஒரு விதத்தை அழிக்கிறதுன்னு என்னது, அது இல்லாமல் கண்ணுக்கு தெரியாமல் பண்றது, அதுதான் இங்கே பண்ணப்பட்டிருக்கு. அவர்களுடைய தான் பண்ணுகிறார்கள். கண்ணுக்கு தெரியாமல் பண்ணுவதை அழிப்பது என்று இறப்பன்னு சொல்லுகிறார். நஷ அதர்ஷதே என்கிறபடியே மறைக்கை. ஞான நீஷரை, சர்வஜராக தங்களை அபிமானித்திருக்கும் நீஷர். இவர்கள் எப்படி இருக்கார்களாம், நாங்கள் தான் பெரிய வேத பண்டிதர்கள், நாங்கள் சர்வஜர்கள், எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் என்று இருக்கக்கூடிய நீஷர். பெரியாச்சான் பிள்ளை ரொம்ப அழகா இங்கே முன்னாடி ஒரு பாசுரத்திலே இதே போல நீச்சர்னு சொல்லியிருக்கார், இங்கே ஞான நீச்சர்னு சொல்றார். 2 பேருக்கு என்ன வித்தியாசம்னு காட்டுறார். யாரும் வையகத்தோன்றி நின்று வாழ்தலின்மை கண்டு நீஷர். முன்னாடியே ஒரு பாசுரத்துல 66ஆம் பாசுரம். அதாவது யாருமே இந்த வையகத்திலே நிலையாக நிற்பவர்கள் கிடையாது, இதை பார்த்துட்டே இருந்தும் கூட சில பேர் எப்படி இருக்கிறார்கள், நீஷர்களாக இதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களே என்று அங்கே நீஷர்னு பொதுவா சொன்னார். இங்கே ஞான நீஷர்னு சொல்ற. அவர்கள் எந்த நிலையில இருக்கார்கள், அவர்களுக்கு பிரகிருதி ஆத்மா அந்த விவேகம் கூட இல்லை, அதனால அவர்கள் வெறும் நீஷர். இவர்களுக்கு அந்த ஞானம் தான் இருக்கு. ஏன்னா இப்ப சொர்க்கத்துக்கு போகணும்னா இந்த உடம்போட போக முடியாதுன்னு நமக்கு தெரியுமே. ஒரு யாகத்தை பண்ணி சொர்க்கத்தை அடையணும்னு நினைக்கிறவனுக்கு இந்த உடம்போட சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு தெரியும். அப்போ ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, இந்த உடம்பை அந்த ஆத்மா விடுறது, புதுசா ஒரு உடம்பை பெறுகிறது, இதெல்லாம் ஒத்துக்கிறான். அப்படி இருந்து கொண்டு அவன் அந்த ஸ்வர்க்கத்தோட நிறுத்தி கொண்டான் என்றால் அப்ப அவன் ஞான நீஷர், ஞானம் வந்த நீஷர் என்று சொல்லுகிறார். அப்படி யாரும் வையக தோன்றி நின்று வாழ்தலின்மை கண்டு நீஷர் என்றவர்கள் கேவல நீஷர். அவர்கள் வெறும் நீஷர். கேவல நீஷர்னா வெறும் நீஷர்கள். இவர்கள் ஞான நீஷர், இவர்கள் ஞானமுள்ள நீஷர்கள் என்று சொல்லுகிறார். கரைக்கோடு ஏற்றுமா, இவர்களை கரையிலே கொண்டு ஏற்றுகைக்கு
உபாயமாக. கரைக்குடியேற்றுமான கரைக்குடியேற்றுமாறு என்று வைத்துக்கணும். ஏற்றுவதற்காக, அதற்கு உபாயமாக. சோத்வனக பாரமாப்னோதி தத்விஷ்ணோ பரமம் பதம் என்கிறபடியே இது கட்டவல்லி உபநிஷத்தில் இருக்கக்கூடியது. விஞ்ஞான சாரத்தில் யஸ்து மனப்பிரகவான் மனப்பிரகிரகவான் நரக சோத்வன பாரமாப்னோதி தத்விஷ்ணோ பரமம் பதம் என்று இந்த பிரமாணம். இது கட்டவல்லி உபநிஷத்தில் இருக்கக்கூடியது. எவனொருவன் நல்ல ஞானத்தை சாரதியாகவும் மனத்தை கடிவாளமாகவும் கொண்டிருக்கிறானோ அவன் சம்சாரத்துக்கு அக்கறையான விஷ்ணுவனுடைய பரமபதத்தை அடைகிறான்னு நேரே இந்த பிரமாணம். பரமபதம்ங்கிறது யார் அடைவார்கள்? தன்னுடைய ஞானத்தை சாரதியாகவும் தன்னுடைய மனதை கடிவாளமாகவும் கொண்டிருப்பவன், அவனாலே தான் அந்த பரமபதத்தை அடைய முடியும் என்று சொல்லுகிறார். அப்படி சம்சாராத்வாவுக்கு, சம்சாராத்வான்னா சம்சார மண்டலம், இந்த மண்டலத்துக்கு கரையாவது, அதுக்கு கரை எது என்றால் பகவத் விஷயமே. இந்த சம்சாரத்தினுடைய எல்லை எது? அந்த எல்லையை கடந்து விட்டால் பகவத் விஷயத்துக்குள்ளே போயிடுவோம். அப்படி பகவத் விஷயமே அத்தை லபிக்கைக்கு உபாயமாக வேதாந்தங்களில் சொல்லி வைத்த, அதை லபிப்பதற்கு, அதை லபிக்கைக்கு அதை பெறுவதற்கு உபாயமாக வழியாக வேதாந்தங்களிலே சொல்லி வைத்த. கரைக்கோடு ஏற்றுமா வழியாக அவர்களை கரையை சேர்ப்பதற்கான வழி அது எப்படிங்கிறதை விளக்கியிருக்கார். பெறக்கரிய நின்னபாத பத்தியான பாசனம், பெறுதற்கரிய உன் திருவடிகளை விஷயமாக உடைத்தான பரமபக்தியாகிற பாசனத்தை. பெறற்கரிய நின்னபாத பத்தியான பாசனம், முதல் அதுக்கு விளக்கம் சொல்லிடுறார். பெறுதற்கரிய, பெறற்கரிய, நின்னபாத உன் திருவடிகளை, பத்தியான பாசனம், விஷயமாக உடைத்தான பரமபக்தி, விஷயமாக உன் திருவடிகளையே குறிக்கோளாக கொண்ட பரமபக்தி. அப்படிப்பட்ட அந்த பரமபக்தி ஆகிற பாசனத்தை பிராபியனானவனில் காட்டில் தத்விஷய பக்தி துர்லபமிரே. பிராபியனானவன் எம்பெருமான், அவன் தான் நம்ம குறிக்கோள். அவனை காட்டில், அவனை விட கஷ்டம் எது? அவன் விஷயமான பக்தியை பெறுவது. அவனை கூட பெற்றிடலாம், அவன் விஷயமான பக்தி பெறுவது ரொம்ப துர்லபம். அப்படி அது எப்படின்னா, எத்தனையோ பேர் பெருமாளை வந்து சேவிக்கிறார், பெருமாளை சுலபமா வந்து சேவிச்சிடுறாரு. இப்ப அர்ச்சாவதாரத்துல நேர வர ஒரு வண்டியை பிடிக்கிறா, வண்டி ஏறுறா, இங்க வந்து இறங்குறா, கோயில் வாசல் வரைக்கும் வந்துடுறா, உள்ள போறா, பெருமாளை சேவிச்சிடுறா. ஆனா அவன் விஷயத்துல பக்தி அது வருதா? அது வருது இல்லையே. அது ரொம்ப கஷ்டமா தானே. ஏதோ ஒரு 1000த்துல ஒருத்தனுக்கு வேணா நல்ல பக்தி இருக்கலாம், எதுவும் எதிர்பார்க்காமல் எம்பெருமானுக்கு தொண்டு பண்ணணுங்கிற அந்த பக்தியானது 1000த்துல ஒண்ணோ, 10,000த்துல ஒண்ணோ, 1,00,000த்துல ஒண்ணோ, ஒரு கோடியில கூட ஒன்னா இருக்கலாம். அப்படிதான் இன்னைக்கு இருக்கு. அது எப்பவுமே அப்படித்தான். எம்பெருமானை கூட எத்தனையோ பேர் பார்த்து விடலாம், சேவித்து விடலாம். ஆனா அவன் விஷயமான பக்தி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் இங்க கட்ட துர்லபம். இது யா பிரீதிர் அவிவேகானாய என்றும் முக்திஸ்தஸ்ய கரேஸ்திதா சமஸ்த ஜகதாம் மூலே யஸ்ய பக்தி ஸ்திராத்வயி என்றும் சொல்ல கடவுளே. இதுக்கு 2 பிரமாணம் எடுத்து காட்டியிருக்கார். யா பிரீதிர் அவிவேகானாம் விஷயேஷ்வன பாயினி துவாம் அனுஸ்மரத சாமே ஹிருதயாத் மாபசர்பது. இது விஷ்ணு புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். விவேகமற்றவர்களுக்கு சப்தம் முதலான விஷயங்களில் அழிவற்றதான ஒரு யாதொரு பிரீத்தி உள்ளதோ அந்த பிரீத்தி உன்னை நினைக்கும் விஷயத்தில் என் மனத்திலிருந்து நீங்காமலே இருக்கட்டும். அதாவது இந்த உலக விஷயத்திலே ஆசைப்பட்டவர்களுக்கு அந்த உலக விஷயங்களிலே மனசு நீங்காமல் இருக்கு. அதே போல உன் விஷயத்திலே எனக்கு பக்தி ஏற்படட்டும். அது ரொம்ப கஷ்டம், ஏன்னா உலக விஷயத்துல ஆசை ஏற்பட்டுடும், ஆனா உன் விஷயத்துல பக்தி ஏற்படுறது. அது ஏற்படும்படிக்கு என் மனத்திலிருந்து அந்த உன் விஷயத்தில் இருக்கக்கூடிய பக்தி நீங்காமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரமாணம் அது ஒண்ணு. 2வது பிரமாணம் தர்மார்த்த காமைஹி கிம் தஸ்ய முக்திஸ்தஸ்ய கரே ஸ்திதா சமஸ்த ஜகதாம் மூலே யஸ்ய பக்தி ஸ்திரா த்வயி என்று இன்னொரு பிரமாணம். எனக்கு சகல ஜகத்காரணனான உன்னிடத்தில் நிலையான பக்தி இருக்கிறது. எவனுக்கு சகல ஜகத்காரணனான உன்னிடத்தில் நிலையான பக்தி இருக்கிறதோ அவனுக்கு அறம்பொருள் இன்பம் என்னும் புருஷார்த்தங்களால் என்ன பயன்? யாருக்கு உன் விஷயத்திலே பரம்பக்தி இருக்கிறதோ அவனுக்கு இந்த அறம்பொருள் இன்பம், தர்ம அர்த்த காமம், இந்த 3னால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்? மோட்ச புருஷார்த்தமே அவன் கையில் இருக்குது. அவனுக்கு மோட்ச புருஷார்த்தமே அவன் கையில் இருக்கு, அவனுக்கு கிடைச்சிடுது, அவனுக்கு கிடைத்துவிடும் என்று உறுதியோட சொல்லுகிறது ஒரு பிரமாணம்.
அப்படி இந்த பக்திங்கிறது அவன் விஷயத்தில் ஏற்படுவது ரொம்ப துர்லபம் என்று அதை காட்டுகிறார் என்றும் சொல்ல கடவுதிலே. பாசனம், பாசனம்னா மரக்கலம்ங்கிறார். அத்தாலே தனத்தை லட்சிக்கிறது, லட்சணையாலே. நேரே நமக்கு இப்ப மரக்கலம்னா அது இந்த இடத்துல பொருந்தாது. ஆனா அப்ப அந்த பக்தி என்கிற மரக்கலம் பொருந்தவி. அதனால பக்தி என்கிற தனம், பக்தி என்கிற செல்வம், அது எனக்கு வேணும் என்று அந்த இந்த இடத்துல லட்சிக்கிறதுன்னு லட்சணையாலே சொல்றது. ஒரு இடத்துல நமக்கு நேரே அர்த்தம் பொருந்தவில்லை என்றால் லட்சணையாலே சொல்லணும்னு ஒரு கிரமம். அதாவது இப்போ கங்கையிலே இடைச்சேரி அப்படின்னா என்ன அர்த்தம்? கங்கை அது ஒரு நதி, அதுலேயே இடைச்சேரி இருக்க முடியும் நதியில. அப்போ கங்கை கரையிலேன்னு வச்சுக்கணும். அப்போ என்ற இடத்துல நேரா நமக்கு ஒரு அர்த்தம் பொருந்தாமல் இருந்ததுன்னா அப்போ அதுக்கு லட்சணையினாலே அதுக்கு ஒரு இசைந்த பொருளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கட்டில்கள் கத்துகின்றன. இப்ப கட்டில் கத்துகின்றன அர்த்தம் நேரா அர்த்தம் சொல்ல முடியும். கட்டில் கூட கொஞ்சம் தளர்ந்து போயிருக்கலாம், உடைஞ்சு போயிருக்கலாம். அதனால அதை நகர்த்தும் போது அது கிரீச் கிரீச்னு சத்தம் ஏற்படுத்தலாம். ஆனா இந்த இடத்துல சொல்ல வந்தக்கூடிய விஷயம் என்ன? கட்டில குழந்தைகள் இருக்கு, அந்த குழந்தைகள் ஓசைப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது சொல்ல வந்த கருத்து. இப்போ கட்டில் கத்துகிறதுன்னு என்ன அர்த்தம்? அந்த இடத்துல குழந்தைகளை பத்தி பேச்சு இருந்ததுன்னா அப்ப கட்டில் கத்துக்கிறதுங்கிறது அந்த நேர கட்டிலுடைய சப்தத்தை பத்தி சொல்லாது, அதுக்கு பொருத்தமான அர்த்தமா அங்க சொல்லணும். அதே போல இங்கே பக்தியான பாசனம்னு சொல்லும் பொழுது பக்தி என்கிற மரக்கலம்னு சொல்றதை காட்டிலும் அந்த இடத்துல அது தனம்ங்கிறது பொருத்தமா இருக்கும். பக்தி என்கிற அந்த செல்வம் என்று பொருத்தமா இருக்குங்கிறது காட்டுறாரு. அதுக்கு பிரமாணமும் காட்டுறாரு. தனமாய தானே கைகூடும். முதல் திருவந்தாதி பாசனம் 43வது பாசனத்துல தனமாய தானே கைகூடும். அந்த இடத்துல தனம்ங்கிறது பக்தியை குறிக்கிறது என்று அந்த பாசனத்திலே அர்த்தம். அப்படி அந்த இடத்துல பொய்கை ஆழ்வாரும் இப்படி பக்தியை தனம் என்று தானே சொல்லியிருக்கிறார்னு புரிஞ்சுக்கலாம். அப்படி தனமாய தானே கைகூடும் என்ன கடவுதிலே. யமே வைஷ விருணுத்தே தேன லப்யஹ என்றும் ஹிருதா மனிஷா மனசாபிக்லுப்தஹ என்றும் வேதாந்தங்கள் உன் திருவடிகளை பெருகைக்கு சாதனமாக பக்தியை உபதேசித்து வைத்ததிலே அந்த பக்தியை. அப்படி வேதாந்தங்கள் எல்லாம் உன்னுடைய திருவடிகளை பெறுவதற்கு எது சாதனம் என்று சொல்லும் பொழுது பக்தியை சொல்லி இருக்கிறது. அந்த பக்தி. ஆனால் சாதனம்னாலும் எங்களால அது பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் பரதந்திரர்கள். ஒரு சாதனம் இருக்குங்கிறதுனால சாஸ்திரமே சொல்லிடுது நாங்கள் பக்தியை பண்ணி பெருமானை அடைஞ்சிடலாம்னா அதுவும் நம்மளால பண்ண முடியாது. நாம் பரதந்திரர்கள். அதனால் அந்த பக்தியை அவன் தான் கொடுக்க வேண்டும் என்று இங்கே கருத்து. முதல் பிரமாணம் ரொம்ப பிரசித்தமான பிரமாணம். இதுவும் கட்டோபனிஷத் தான். இது நாயமாத்மா பிரவச்சனேன லப்யோ ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன யமே வைஷ விருணுத்தே தேன லப்யஸ் தஸ்யைஷ ஆத்மா விவருணுத்தே தனும் ஸ்வாம். எம்பெருமான் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அவனுக்கே அந்த பக்தியை அவன் கொடுப்பான். அதன் மூலமாகவே அந்த எம்பெருமானை அடைய முடியும்னு சொல்லக்கூடிய பிரமாணம். இந்த பரமாத்மா பக்தியற்ற சிரவணத்தினாலும் மனத்தினாலும் தியானத்தினாலும் அடையத்தக்கவன் அல்லன். வெறும்னே நானும் தியானம் பண்றேன்னு உட்காந்து தியானம் பண்றதுனால எம்பெருமானை அடைய முடியாது. அதே போல சிரவணத்தினாலும் கேட்கறதுனாலையும் பக்தி இல்லைன்னா அடைய முடியாது. எவனை பரமபுருஷன் வரிக்கிறானோ, யாரை இந்த பரமபுருஷன் எனக்கு இவன் பக்தனாக வேண்டும் என்று நினைக்கிறானோ அவனாலேயே அடையத்தக்கவன். அந்த பக்தனே எம்பெருமானை அடைவான். அவனுக்கு இந்த பரமாத்மா தன்னுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை ஸ்வரூபத்தை காட்டுகிறான். அவனுக்கு தான் எம்பெருமான் தன்னை காட்டி கொடுக்கிறான். காட்டி கொடுக்கறதுனால என்ன ஆகுது? அவனுக்கு பக்தி ஏற்படுகிறது. பக்தி ஏற்படுவதனால அவனை அடைகிறான் என்று அந்த பக்தி ஏற்படுவதற்கும் காரணம் எம்பெருமான் தான் சொல்றார். அவன் வரிக்கிறவனுக்கு தான் அவன் அந்த பலனை கொடுப்பான் என்று இந்த பிரமாணம். இதே அடுத்த பிரமாணம் நசதுருஷே திஷ்டதி ரூபமஸ்ய ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டனைனம் ஹிருதா மனிஷா மனசாபிக்லுப்தோ யயேனம் விதிரமிருதாஸ்தே பவந்தி என்று இது தைத்திரிய உபனிஷத்தில் இருக்கக்கூடியது. இந்த பரமபுருஷனுடைய திவ்யமங்கள விக்கிரகம் நாம் காணும்படி நிற்பதில்லை. எவனும் இவனை கண்ணால் காண்பதும் இல்லை. பக்தியினாலும் சஞ்சலத்தன்மையற்ற மனத்தாலும் நினைக்கப்படுகிறான் இவன். எவர்கள் இவனை அறிகின்றனோ அவர்களே முக்தராகின்றனர். யார் எம்பெருமானை காண முடியும்னா எல்லாரெல்லாம் பார்த்து விட முடியாது. அந்த எம்பெருமான் யாருக்கு தன்னை காட்டணும்னு ஆசைப்படுறானோ அவர்களுக்கு பக்தியை ஏற்படுத்தி அவர்களையே தன்னை பார்க்கும்படி பண்ணுகிறான். அப்படிப்பட்ட அவர்களுக்கு சஞ்சலமில்லாத மனசு இருந்ததுன்னா அவர்கள் முக்தி அடைகிறார்கள் என்று இந்த பிரமாணம். ஆக இந்த ரெண்டு பிரமாணத்திலையும் அந்த பகவானை அடைவதற்கு பக்தி தேவை என்பது சொல்லப்படுகிறது. அந்த பக்தியை
பிறர்க்கரிய மாயனே, உன் கேவல கிருபையை ஒழிய வேறொரு வழியாலே உன்னை பெற இருப்பார்க்கு சித்தியாத ஆச்சரிய பூதனே. பிறர்க்கரிய மாயனே. இப்ப எம்பெருமான அழைக்கிறார், நீ அடைவதற்கு மிகவும் துர்லபமானவன், யாராலும் உன்னை அடைந்து விட முடியாது. உன் கேவல கிருபையை ஒழிய, உன்னுடைய தனித்துவம் வாய்ந்த இந்த கிருபையை தவிர, கிருபையாலே மட்டுமே தவிர வேறொரு வழியாலே, வேறு எந்த மார்க்கத்தாலும் உன்னை பெற இருப்பார், உன்னை அடையலாம் நினைக்கிறார்கள். இப்ப அரோதர் கர்மயோகம் பண்றார், ஞான யோகம் பண்றார், பக்தி யோகம் பண்றார், திருநாம சங்கீர்த்தனம் பண்றார், திருவிளக்கு எரிக்கிறார், திருமாலை சமர்ப்பிக்கிறார் தொடுத்து. இவர்கள் எல்லாம் தங்களுடைய முயற்சியாலே உன்னை அடையலாம் என்று நினைத்தார்கள் என்றால் அவர்களுக்கு சித்தியாத, அவர்களுக்கு அடைய முடியாத ஆச்சரிய பூதனே. அப்படிப்பட்ட நீ எனக்கு இந்த பெறற்கரிய பக்தியை எனக்கு நல்க வேண்டுமே. பெற வேண்டும் அவை எல்லாவற்றுக்கும் உன் கிருபையை அல்லது அறியாத எனக்கு. எப்படிப்பட்ட எனக்கு? எதை பெறணும்னாலும் அது உன்னிடத்துல தான் பெறணும். என்னுடைய நிலை அப்படித்தான். மற்றவர்களிடத்துல போய் எதையும் கையேந்த மாட்டேன். அப்படி பெற வேண்டும் அவை எல்லாவற்றையும் உன் கிருபையால், கிருபையை அல்லது அறியாத எல்லாவற்றுக்கும் உன் கிருபையை அல்லது அறியாத, எதை பெற வேண்டும் என்றாலும் உன்னுடைய கிருபையைத்தான் பார்ப்பேனே தவிர வேறு எதையும் பார்க்க மாட்டேன். அப்படிப்பட்ட எனக்கு அந்த பக்தியை தேவரீர் தந்துள்ள வேண்டும். அந்த பக்தியை தேவரீரே கொடுக்க வேண்டும். பிரயோஜனாந்திரபரருக்கு மோட்ச ருச்சியை பிறப்பித்து சாதனமான பக்தியை கொடுத்துள்ள கடவு தேவரீர். அனன்ய பிரயோஜனாய் அனன்ய சாதனாய் இருந்துள்ள எனக்கு சொத அனுபவ பரிகரமாக அந்த பக்தியை தந்துள்ளதை தேவரீருக்கு அபிமதம் அன்றோ, அத்தை தந்துள்ள வேணும் என்றதாயிற்று. இந்த பாசத்தில் என்ன கருத்து சொல்லப்பட்டது? எம்பெருமான் எப்படி இருக்காங்கிற பிரயோஜனாந்திரபரருக்கு மோட்ச ருச்சியை பிறப்பித்து, வேறு பிரயோஜனத்தில் ஆசை உள்ளவர்களுக்கே எம்பெருமான் என்ன பண்றான்? மோட்ச ருச்சியை பிறப்பிக்கிறான். பிறப்பித்து தத் சாதனமான பக்தியை கொடுத்தருள கடவ தேவரீர். அந்த மோட்சத்துக்கு சாதனமாக இருக்கிற பக்தியையும் எம்பெருமானே கொடுக்கிறான் அவர்களுக்கு. அப்படி கொடுத்தருள கடவ தேவரீர். அப்படிப்பட்ட தேவரீர் அனன்ய பிரயோஜனாய், எந்த ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காமல், அனன்ய சாதனாய், வேறு சாதனமும் என்னிடத்துல இல்லை, அப்படி இருந்துள்ள எனக்கு, அப்படிப்பட்ட எனக்கு அது அனுபவ பரிகரமாக, உன்னை அனுபவிக்கிறதுக்கு பரிகரம் வேணுமே, அதுக்கு ஒரு உபகரணம் வேணுமே, அப்படி பரிகரமாக அந்த பக்தியை தந்தருளுகை. அந்த பக்தியை அடியனுக்கு தந்தருளுகை தேவரீருக்கு அபிமத்தம் என்றோ. அது உமக்கு ஆசைதானே. நான் இந்த பக்தியை உபாயமாக கேட்கவில்லை, உண்மை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு ஒரு உபகரணம் வேணுமே, அதுக்கு பக்தி தான் உபகரணம். இந்த பக்தி இருந்தால் தான் உண்மை அனுபவிக்க முடியும். அதுக்கு அந்த பக்தியை கொடுத்து அருளுவது தேவரீருக்கு பிடிக்குமாச்சே, அத்தை தந்தருள வேணும். உங்க பிடிச்சது தானே பண்ண சொல்றேன், ஏதாவது பிடிக்காத பண்ண சொல்றேன்னா கொடுக்கலாமே என்று ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். இது 100வது பாசுரம். பிறப்பினோடு பேரிடர் சுழிக்கன் என்றும் நீங்கும் அகுது இறப்ப வைத்த ஞான நீசரை கரைக்கோடு ஏற்றுமா. பிறக்கரிய நின்ன பாத பக்தியான பாசனம் பிறக்கரிய மாயனே எனக்கு நல்க வேண்டுமே என்று காட்டுகிறார். அடுத்தது 101ஆம் பாசுரம். இறந்துரைப்பது உண்டு வாழி ஏம நீர் நிறத்தமா வரம் தரும் திருக்குறிப்பில் வைத்ததாகில் மண்ணு சீர் பரந்த சிந்தை ஒன்றி நின்று நின்ன பாத பங்கயம் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. உன்னையே நான் நினைத்திருக்க வேண்டும், உன்னுடைய திருவடிகளையே நான் நினைத்திருக்க வேண்டும். அது எப்படி எனக்கு நடக்கும்? நீ அதை நினைத்தால்தான் அது எனக்கு நடக்கும். என்னுடைய நினைவோ என்னுடைய முயற்சியோ இங்கே பிரயோஜனம் இல்லை. உன்னுடைய நினைவு தான், உன்னுடைய அருள் தான் இங்கே நமக்கு பிரயோஜனம் என்று இந்த பாசுரத்தை சொல்கிறார். முதல்ல பதவுரை. ஏம நீர் பெரிய கடல் போன்ற நிறத்தை உடையவனாய், அம்மா அம்மாங்கிறது அம்மான்னு வந்திருக்குங்கிறார். உறவினனாய் இருப்பவனே, எனக்கு சிறந்த உறவினனாக இருப்பவனே. இறந்து யாசித்து உரைப்பது உண்டு, அடியன் விண்ணப்பம் செய்ய வேண்டுவது ஒன்று உண்டு. அடியன் தேவரிடத்துல கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு சொல்றாங்க. அப்படி இறந்து யாசித்து உரைப்பது உண்டு, விண்ணப்பம் செய்ய வேண்டியது ஒன்று உண்டு. வாழி நீ வாழ்ந்திடுக, நல்ல வாழ்ச்சியோட இரு, பல்லாண்டு பாடுறார். வரந்தரும் இவ்வாத்மாவுக்கு நன்மைகளை கொடுப்பதே சுபாவமான திருக்குறிப்பில், திருவுள்ளத்தில், உன்னுடைய திருவுள்ளத்திலே இந்த ஆத்மாவுக்கு நன்மைகளையே கொடுப்பதை சுபாவமாக உடைய திருவுள்ளத்தில் மண்ணு சீர் நிலையான நன்மையை வைத்ததாகில் எனக்கு தர வேண்டும் என்று நீ நினைத்தாய் ஆகில். எனக்கு தர வேண்டும், நன்மையே எனக்கு தர வேண்டும் என்று உன்னுடைய திருவுள்ளத்திலே நினைத்தாயாகில் பரந்த விஷயங்களிலே காடு பாய்ந்திருக்கும் சிந்தை என் நெஞ்சில் ஒன்றி நின்று
மற்றொன்றில் போகாதே ஒருமைப்பட்டு நின்று நின்ன பாத பங்கயம் உன்னுடைய திருவடி தாமரையை நிரந்தரம் பிரிவில்லாதபடி நினைப்பதாக நினைக்கும்படி நீ நினைக்க வேண்டும். நீ திருவுள்ளமாக வேணும், உனக்கு இது திருவுள்ளமாக வேணும் என்று பெருமானை பார்த்து கேட்கிறார். இது பதவுரை. வியாக்கியானம். 101ஆம் பாட்டு. நீர் நம்மை பிரார்த்திக்கிற பரமபக்தி விஷயாந்தங்களில் நின்றும் நிவர்த்தமான இந்திரியங்களை கொண்டு நம்மை அனவரத பாவனை பண்ணுவத்தாலே சாத்தியமன்றோ என்ன? அங்கனே ஆகில் ஜிதேந்திரியனாய் கொண்டு அனவரத பாவனை பண்ணுவேனாக தேவரே திருவுள்ளமாக வேணும் என்கிறார். எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்து சொல்றான், நீர் நம்மை பிரார்த்திக்கிற பரமபக்தி, நம்ம பார்த்து நீர் பரமபக்தி வேணும்னு கேட்கிறீர், சரி கொடுக்கலாம். ஆனா அந்த பரமபக்தி எப்படி வரும் என்றால் விஷயாந்தரங்கள் என்றும் நிவர்த்தமான இந்திரியங்களை கொண்டு, இந்திரியங்கள்லாம் விஷயாந்தரங்கள்ல போயிட்டு இருக்கு, அதை பிடித்து இழுத்து கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டு நம்மை அனவரத பாவனை பண்ணுவத்தாலே எப்பொழுதும் நம்மையே பாவனை நினைத்து கொண்டே இருப்பது, தியானம் பண்ணிக்கொண்டே இருப்பது, அப்படி பண்ணுவத்தாலே சாத்தியம் என்றும். அதனால தானே இது கிடைக்கும். நீர் பாட்டு பரமபக்தியை கேட்டீர்னா அப்படியே உங்களுக்கு கிடைச்சிருமா என்று கேட்க, அதுக்கு எம்பெருமான் சொல்லுகிறார், ஆழ்வார் சொல்லுகிறார், அங்கனே ஆகில் அப்படித்தான் விஷயம்னா ஜிதேந்திரியனாய் கொண்டு அனவரத பாவனை பண்ணுவேனாக தேவரே திருவுள்ளமாக வேணும். இவ்வளவுதானே, ரொம்ப சுலபமாச்சே. நாம் பரமபக்தி உடையவனாக ஆகணும், அதுக்கு எப்பொழுதும் விஷயாந்தரங்களை விட்டு உன்னையே நினைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நான் மாறணும், நீ சங்கல்பம் பண்ணிட்டா மாறிட போறேன். ஜிதேந்திரியனா கொண்டு, ஜிதேந்திரியனா இந்திரியங்களை ஜெயித்தவனாக கொண்டு அனவரத பாவனை, அனவரத பாவனைனா எப்பொழுது இடைவிடாத அந்த எண்ணம், அதை பண்ணுவேனாக, அதை நான் பண்ணுவேனாக தேவரே திருவுள்ளமாக வேண்டும். தேவரை நினைச்சிட்டீர்னா அதை அடியனுக்கு பலித்து விடும் என்று சொல்லுகிறார். இறந்துரைப்பது உண்டு. சிரசா யாச்சதஸ்ய என்கிறபடியே திருவடிகளிலே பக்னாபிமானனாய் கொண்டு விழுந்து, சிரசா யாச்சகஸ்தஸ்ய, இது பிற்பாடு பெருமாள் சொல்லக்கூடிய வார்த்தை. யுத்த காண்டத்துல யுத்தமெல்லாம் முடிந்து அயோத்தியாவை நோக்கி போகணும், திருவயோத்தியை நோக்கி போகணும். அப்பொழுது பெருமாள் சொல்லுகிறார், அன்னைக்கு என்னுடைய திருவடியில விழுந்தான், என் காலிலே விழுந்தான். யாரு? பரதாழ்வான். என்னை கேட்டான். என்னைக்கோ இது 14 ஆண்டுகளுக்கு முன்னாடி காட்டுக்கு புறப்பட்ட காலத்திலே அவன் கேட்டான், உடனே திரும்பி வர வேண்டும், நாட்டுக்கு வர வேண்டும் என்று அவன் பிரார்த்தித்தான். ஆனா அந்த சமயத்திலே என்னுடைய முடிவு இங்கே லங்கைக்கு சென்று ராவணனை அழிக்க வேண்டும் என்பதுதான். அதனாலே நான் அவன் சொன்னதை மிக மனவருத்தத்தோட ஒத்துக்கொள்ளாமல் வந்துவிட்டேன் என்று சொன்ன வார்த்தை. அங்கே சிரசாய் ஆசதஸ்தசியன் இருக்கு இல்லையா, அப்படி தலையாலே விழுந்து வணங்கி கேட்கிறேன் என்று பிடிக்கு. அதுதான் என்கிறபடியே திருவடிகளிலே பக்னாபிமானனாய் கொண்டு விழுந்து, பக்னாபிமானம்னா அபிமானம் எல்லாம் பக்னம் ஆயிடுது, அபிமானம் இல்லாமல் விழுந்து தலையாலே தேவரீரை இறந்து விண்ணப்பம் செய்ய புகிறதொரு காரியம் உண்டு. அடியனுக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கு. தலையாலே தேவரீரை இறந்து, நான் இறக்கிறது எப்படி? வெறும் வாயாலே மட்டும் இறக்கல, தலையை குனிந்து கொண்டு தேவரீரிடத்திலே பிரார்த்திக்கிறேன். தலையாலே இறந்து விண்ணப்பம் செய்ய புகிறதொரு காரியம் உண்டு. நான் விண்ணப்பம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. பெரியவர்களிடத்துல பேசணும்னா இப்படித்தான் பேசணும். எம்பெருமாண்டத்துல ஆழ்வார் எப்படி பேசுற, இத்தனைக்கும் எம்பெருமாண்டத்தை விட அவ்வளவு பேசணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எம்பெருமாண்டத்துல எப்பவுமே உரிமையா தான் பேசுவார்கள். ஆனா ஆச்சாரியனிடத்திலேயோ உயர்ந்த அடியாரிடத்துல பேசும்பொழுது, அடியன் தலையாலே இறங்கி தேவரிடத்துல விண்ணப்பிக்கிறேன், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா அப்படின்னு ஒரு போய் சுவாமிகிட்ட கேட்கக்கூடாது. பெரிய சுவாமியா இருப்பார் இவர், சுவாமின்னு கூட சொல்லுவாங்க. அதுதான் இருக்கிறதே, மாமா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா அப்படின்னுவா. அது என்னவோ அது மாமா மாமான்னு எல்லாரும் பார்த்தும் சொல்லி பழக்கமாயிடுது. மாமா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமான்னு இல்லைங்க, சுவாமி தேவரிடத்துல ஒரு சின்ன விண்ணப்பம் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கணும். அதெல்லாம் இங்க நமக்கு வியாக்கியானத்தை பார்த்தா தான் தெரியுது. வியாக்கியானத்தை அதான் அழகா எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அப்படி விண்ணப்பம் செய்ய புகிறது ஒரு காரியம் உண்டு. பகுத்த விஷயத்தில் சொரூப பிரயுக்தமான அனவரத பாவனையை அர்த்திக்கிறார் ஆகில், இப்படி கூசி சொல்லுகிறது என்னில். வகுத்த விஷயம் எம்பெருமான் தான் நமக்கு ஏற்ற விஷயம். அவனிடத்திலே இவர் போய் கேட்கறது என்ன கேட்கிறார்? ஏதோ தகாத விஷயமா கேட்கிறார்? நம்முடைய ஜீவாத்மாவுக்கு பொருத்தமான அனவரத பாவனை எப்பொழுதும் எம்பெருமானையும் நினைத்துக் கொண்டிருக்கணும், இதைத்தான் கேட்கிறார். இதை கேட்கறதுக்கு எப்படி எதுக்காக இவ்வளவு கூசி சொல்லணும்? கூசி சொல்றதுன்னா அடியேன் தேவரிடத்துல அப்படி இறந்து பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக இப்படி சொல்றாருங்கிறது கேட்குது. அதுக்கு
பதில் சொல்றார். தம்முடைய பூர்வ விருத்தத்தை பார்த்தும், தாம் முன்னாடி எப்படி இருந்தார், விஷயாந்தரங்கள்ல மண்டி கிடந்தாரே, இப்ப நேரே வந்து எம்பெருமானத்தை பேசுறாருன்னா எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் ஏற்பட்டிருக்கு, தைரியம் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் நாம் முன்னாடி எப்படி இருந்தவங்க நினைச்சு பார்த்தா இவ்வளவு பூசித்தான் பேச வேண்டும். அதே போல தத்துவத்தினுடைய உத்துங்கத்தையை பார்த்தும், எம்பெருமான் எவ்வளவு பெரியவன், அவன் விஷயத்துல பக்தி எவ்வளவு பெருசு, அதை வைத்து பார்த்தாலும் இப்படித்தான் பேச வேண்டும் என்று அதனாலே அப்படி அருளிச்சு. அதனால்தான் இப்ப ஆழ்வார் இப்படி மிகவும் பவ்யத்தையோட அப்படியே ரொம்ப பூசி போய் பெரியவரிடத்துலாம் போய் பேசும்போது வாயெல்லாம் பொத்திண்டு அப்படியே ரொம்ப பக்கத்துலலாம் போய் பேசக்கூடாது, கொஞ்சம் ஒரு அடி தள்ளி இருந்து தான் பேசணும். அவர்கள் மேல நம்ம வஸ்திரம் பற்றக்கூடாது. அது மாதிரி எல்லாம் பார்த்து அவருடைய முகம் கோணாத விதத்திலே அழகாக அந்த கேள்வியை கேட்டு விடைய தெரிஞ்சு தத்விதி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்ன சேவையா என்று எம்பெருமானே பகவத்கீதையிலே நல்ல தொண்டு பண்ணி ஆச்சாரியனுக்கு அவருக்கு பிடித்த காரியங்களை எல்லாம் பண்ணி அவருக்கு எப்பொழுது பதில் சொல்ல பிடித்திருக்கோ அப்பொழுது தகுந்த கேள்விகள், ஏதோ எனக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது, 100 கேள்வி இருக்கு அதெல்லாம் கேட்டு வச்சிடலாம் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. எது நமக்கு உண்மையிலேயே தேவையோ, எது நமக்கு பிரயோஜனமா இருக்கும், நம்முடைய ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு எது பிரயோஜனமா இருக்குமோ அந்த போன்ற கேள்விகளை எல்லாம் கேட்கணும். அதே போல இங்கே அந்த எம்பெருமானுடைய உத்துங்கதை அதை பார்த்தும் இப்படி அருளி செய்கிறார். பூர்வ விருத்தத்தை பார்த்தால் கிட்ட பூச வேணும். நம்முடைய பூர்வ விருத்தம், அதாவது நாம் முன்னாடி எப்படி ஆழ்வார் இங்க நினைச்சுக்கிறார், ஆழ்வார் தன்னுடைய பூர்வ விருத்தத்தை பார்த்தால் அருகிலே போறதுக்கே பூச வேணும், இப்படி வெட்கப்படணும். கிட்டினாலும் உத்துங்கதையை பார்த்தால் அனாதரிக்கிறேனோ என்று பூச வேணும். ஒருவேளை பக்கத்துல போயிட்டோம், அப்படி பக்கத்திலே போனாலும் கூட நாம் கேட்டா அனாதரிக்கிறானோ, நாம் கேட்கறதை வேணா ஒத்துட்டுவா போறான், நம்ம கை விட்டுட்டான்னு என்ன பண்றது என்று பயந்து பூச வேணும் என்று 2 விதத்திலே பார்த்தாலும் பூச வேணும். வெட்கி மிகவும் பவ்யத்தையோட கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வாழி அவன் முகம் பார்க்கைக்காக மங்களாசாசனம் பண்ணுகிறார் எண்ணுதல். அனவர்த்த பாவனைக்கு விஷயமான அவன் அழகை அனுசந்தித்து மங்களாசாசனம் பண்ணுகிறார் எண்ணுதல். திடீர்னு ஏன் வாழின்னு சொல்றாருன்னா, அந்த எம்பெருமானுடைய திருமுகத்தை பார்க்கிறார். இப்போ பார்க்க போகிறார், பக்கத்துல போயிட்டார், தலையை நிமிர்த்து பார்த்தா எம்பெருமானுடைய திருமுகம் தெரிய போகுது. தெரிஞ்ச உடனே என்ன சொல்லணும், எம்பெருமானு முதல்ல பல்லாண்டு பாடணும், வாழின்னு சொல்றார். இல்லைன்னா 2வது அர்த்தம் காட்டுறார், அனவர்த்த பாவனைக்கு விஷயமான அவன் அழகை அனுசந்தித்து. எம்பெருமானையே எப்பொழுதும் நினைக்கணும்னு நினைக்கிறார். அப்படி நினைக்கும் பொழுது அந்த எம்பெருமானுடைய அழகைத்தானே முதல்ல நினைப்பார். அவனுடைய திருமேனி அழகு அதை அனுசந்தித்து அதற்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார் எண்ணுதல். இப்படி 2 விதமாக மங்களாசாசனம் பண்ணுகிறார். ஏமநீர் நிரத்தமா அப்ரமேயோ மகோததிஹி என்கிறபடியே. அப்ரமேயோ மகோததிங்கிறது ஸ்ரீராமாயண ஸ்லோகம், ஏற்கனவே நாம் பார்த்திருக்கோம். யுத்த காண்டத்தில் இருக்கக்கூடியது. காணித சகரேணாயம் அப்ரமேயோ மகோததிஹி, இந்த பெரிய கடலானது அளக்க முடியாமல் இருக்கிறது, சகரனாலே வெட்டப்பட்டது என்று சொல்லக்கூடிய பிரமாணம். அதை சொல்லும்படிக்கு அப்ரமேயோ மகோததிஹின், இந்த கடல் பெருசு, அதாவது அளவுக்கு அப்பாற்பட்டது என்கிறபடியே அபரிச்சின்னமான கடல் போலே இருக்கிற திருநிறத்தை உடைய என் நிருபாதிக பந்துவே. ஏமநீர் நிறத்து, அதுக்குதான் முதல் பகுதி. அபரிச்சின்னமான கடல் போலே இருக்கிற திருநிறத்தை உடைய ஏமநீர் நிறத்து, அதுக்கு இது விளக்கம். என் நிருபாதிக பந்துவே, அது அம்மா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அம்மானா அம்மாங்கிறது, அம்மா என்றால் உறவு, அம்மாங்கிறதுக்கு உறவுன்னு அர்த்தம் காட்டார். சனோ பந்துஹு என்றும் அகம் ஓ பாந்தவோ ஜாதக என்றும் சொல்ல கடவுதிரே. 2 பிரமாணம் காட்டியிருக்கார். ஒன்னு தைத்திரிய விஷயம் உபநிஷத்துலேருந்து காட்டியிருக்கார். சனோ பந்துர் ஜனிதா ச விதாதா தாமானி வேத புவனானி விஸ்வா என்று ஒரு பிரமாணம். அதாவது சகல ஜெகத்காரணனா பரமாத்மா எங்களுக்கு உறவினன், அவனே நன்மைகளை அளிப்பவன், அவனே நமக்கு போகிய போகோபகரண போகஸ்தானங்கள் அனைத்தையும் அறிகிறான் என்று நமக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் அறிந்தவன் அவனே என்று சொல்லக்கூடிய பிரமாணம். இப்ப அதனால உறவு சொல்லப்படுறது. முக்கியமா இங்க எல்லா ஜகத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பரமாத்மா எங்களுக்கு உறவினன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் அந்த இடத்துல அம்மாங்கிறதுக்கு உறவுன்னு காட்டியிருக்கார். அதே போல அகம்போ பாந்தவோ ஜாதக, இது கண்ணன் கோவர்தன மலையை தூக்கும் பொழுது அந்த சமயத்திலே சொல்லக்கூடிய, எல்லாம் பார்த்து கேட்கிறா, நீ யக்ஷனா, நீ கந்தர்வனா, நீ யாரு, தேவனா என்று கேட்க, இல்லை நான் உங்களுக்குள்ளே ஒருத்தன் தான்
என்று நானும் ஒரு இடையன்தான் என்று சொன்னானே, அப்படிப்பட்ட பந்தம் இத்தால் இறந்தல்லது நிற்க ஒண்ணாதபடியையும் மங்களாசாசனம் பண்ணி அல்லது நிற்க ஒண்ணாதபடியான வடிவழகையும் பிராப்தியையும் சொல்லுகிறது. இதான் 3 விஷயம் காட்டப்படுறது இங்க. இறந்தல்லது நிற்க ஒண்ணாதபடி, உறவை பார்த்தா இவன்ட்டு தான் நம்ம இறக்க முடியும், வேற யார்ட்ட போய் இறக்க முடியும், வேற யார்ட்டையும் போய் கேட்க முடியாது, அதனால கேட்காமல் இருக்கவே முடியாது. இறந்தல்லது நிற்க ஒண்ணாதபடி, கேட்காமல் இருக்க முடியாது. அதுக்கு மேலே மங்களாசாசனம் பள்ளி அல்லது நிற்க ஒண்ணாதபடியான வடிவழகு, அவனுக்கு அழகான திருமேனி அழகு இருக்கு, அதனாலே நாம் மங்களாசாசனம் பண்ணாமல் இருக்கவே முடியாது, வாழின்னு அதனால தான் காட்டினார். அதுக்கு மேலே பிராப்தி, அந்த பகவானுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய உறவு. முதல்ல ஏமதியின் நிறுத்தமாங்கிறதுனாலே அழகு சொல்லப்படுறது. இறந்தல்லது நிற்க ஒண்ணா முடியாதபடிக்கு அழகு, மங்களாசாசனம் பண்ணி அல்லது நிற்க ஒண்ணாதபடியான வடிவழகு. அந்த வடிவழகு பார்த்தா மங்களாசாசனம் பண்ணாமலும் இருக்க முடியாது. அதுக்கு மேலே பிராப்தியும் இருக்கு, அம்மாங்கிறதுனால பிராப்தியும் இருக்கிறது என்று காட்டுகிறார். வரந்தரும் குறிப்பில் வைத்ததாகில் மண்ணு சீர். இவ்வாத்மாவுக்கு சொரூபானுரூபமான நன்மைகளை அபேட்சித்த வரங்களை தந்தல்லது நிற்க மாட்டாத திருவுள்ளத்திலே வைத்ததாகில். அதாவது அதுக்கு என்ன அர்த்தம், எனக்கு தர நினைத்ததாகில், எனக்கு தரணும்னு நினைச்சேன்னா. இவ்வாத்மாவுக்கு, தனக்கு ஆழ்வார் சொல்லிக் கொள்கிறார், இவ்வாத்மாவுக்கு சொரூபானுரூபமான நன்மைகளை, சொரூபத்துக்கு பொருத்தமான நன்மைகள், அவற்றை அபேட்சித்த வரங்களை தந்தல்லது நிற்க மாட்டாத திருவுள்ளத்திலே. வரந்தரும் திருக்குறிப்பில், வரந்தரும் திருக்குறிப்பில் தான் இங்க சொல்றார். அபேட்சித்த வரங்களை, யார் யார் என்னென்ன வரங்கள் கேட்டார்களோ அந்தந்த வரங்களை தந்தல்லது நிற்க மாட்டாத திருவுள்ளத்திலே. அதை கொடுத்தா தான் அவனுக்கு ஒரு ஸ்திர புத்தியே ஏற்படும், இல்லைன்னா தான் இருக்கேனா இல்லையான்னு அவனுக்கே சந்தேகம் வந்துடும். அப்படிப்பட்ட அவனுக்கு அவனுடைய திருவுள்ளத்திலே வைத்ததாகில், அந்த எம்பெருமானுடைய திருவுள்ளத்திலே இருந்தது என்றால் அதுதான் கேட்டா, எனக்கு தர நினைத்ததாகில், எனக்கு இந்த நன்மையை ஏற்படுத்த பார்த்தாய் என்றால். சீர் நன்மை, அதாவது கைங்கரிய சாம்ராஜ்யம். இந்த இடத்துல சீர்ங்கிறது எதை சொல்றது, நன்மையை சொல்லுகிறது. நன்மைன்னா இந்த இடத்துல கைங்கரிய சாம்ராஜ்யம், அதைத்தான் இங்க காட்டுறார். இந்த கைங்கரியத்துக்கு அடியாய் இருந்துள்ள அனவரத பாவனையை அபேட்சிக்கிறார் மேல். சரி, இந்த கைங்கரியம் பண்ணணும்னா என்ன வேணும், அனவரத பாவனை, எப்பொழுதும் எம்பெருமானையை நினைத்து கொண்டு அவனுக்கு தொண்டு பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டே இருக்கணுமே, அதை மேலே அபேட்சிக்கிறார். பரந்த சிந்தை ஒன்றி நின்று சப்தாதி விஷயங்களிலே பரந்த என்னுடைய மனசு, பரந்த சிந்தை எதிலே பறந்திருக்கு, சப்தாதி விஷயங்களே பறந்திருக்கு. அப்படிப்பட்ட என் சிந்தை, பரந்த என்னுடைய மனசு மற்றொன்றில் போகாதே, ஒன்றி நின்றுன்னா மற்ற விஷயத்துல போகாமல் உன்விடத்திலே மட்டும் ஒன்றி நின்று, அப்படி மற்றொன்றில் போகாதே உன் பக்கலிலே ஒன்றி நின்று, உன் விஷயத்திலேயே அது ஒன்றி இருக்கும்படிக்கு. நின்ன பாத பங்கயம், நின்ன அப்படிங்கிறதுனாலே பிராப்தமாய், நின்ன பாதங்கிறத பிராப்தமான திருவடிகள், பிராப்தமாய் பங்கயம், பாத பங்கயம்ங்கிறதுனால நிரதிசய போக்கியம், தாமரையினாலே மிகவும் இனிமையாக இருக்கும். அப்படிப்பட்ட போக்கியமாகையாலே ஆகர்ஷகமான உன் திருவடிகளை, ஈர்க்கக்கூடிய என்னை இழுக்கக்கூடிய உன்னுடைய திருவடிகள், அந்த திருவடிகளை நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. நம் மனசு நிரந்தரமாக நினைக்கவற்றாம்படி நீ திருவுள்ளமாக வேண்டும். அந்த மனசு உன்னையே நிரந்தரம் நினைக்கும்படிக்கு, என்னுடைய மனசு நிரந்தரம் உன்னையே நினைக்கும்படிக்கு நீ திருவுள்ளமாக வேண்டும். உனக்கு அப்படிப்பட்ட திருவுள்ளம் ஏற்பட வேணும். என் நினைவும் என் செயலும் அகிஞ்சித்கரம், உன் நினைவுக்கே பல வியாப்தி உள்ளது என் கை. என் நினைவும் என் செயலும், நான் என்ன வேணா ஆசைப்படலாம், நான் என்ன வேணா முயற்சி பண்ணலாம், அதெல்லாம் அகிஞ்சித்கரம். கிஞ்சித்கரம்னா ஏதோ கொஞ்சம் பிரயோஜனப்படும், அகிஞ்சித்கரம்னா கொஞ்சம் கூட பிரயோஜனப்படாது. நான் என்ன வேணா ஆசைப்படலாம், என்ன வேணா முயற்சி பண்ணலாம், அது பிரயோஜனப்படாது. அப்ப எது பிரயோஜனப்படும், உன் நினைவுக்கே பல வியாப்தி உள்ளது. உன்னுடைய நினைவு தான் பலத்தோட போய் சேரும். பல வியாப்தினா பலத்தோட போய் சேருவது, அது உன் நினைவுக்கு தான் இருக்கு, தவிர என்னுடைய நினைவுக்கு இல்லை என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். இது 101ஆம் பாசுரம். இறந்துரைப்பதுண்டு வாழி ஏமநீர் நிறத்தமா வரந்தரும் திருக்குறிப்பில் வைத்ததாகில் மண்ணு சீர். பரந்த சிந்தை ஒன்றி நின்று நின்னபாத பங்கயம் நிரந்தரம் நினைப்பதாக நிர்ணயிக்க வேண்டுமே காட்டினார். மேலே இருக்கக்கூடிய பாசுரங்கள் இதை நாளைய தினம் அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், திருமணிஷி ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம்.
கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org